உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒன் இந்தியா தமிழில். நடிகையாக இருந்தபோதே சின்னத்திரை சீரியல் ஹீரோயினானார் குஷ்பு. அதே சூட்டோடு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியானார். திமுகவில் இணைந்து அரசியல்வாதியானார். ஸ்டாலின் பற்றி கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தவே காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இப்போது வேறு கட்சிக்கு தாவப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ள பிரபலங்களை எல்லாம் தங்களின் வசப்படுத்த பாஜக நினைக்கிறது. நடிகர் நெப்போலியன் அப்படித்தான் பாஜக வசமானார். நட்சத்திரங்கள் பலரையும் கட்சியில் இணைத்தாலும் பெயர் சொல்லும்படியாக இல்லையாம். தமிழகத்தில் பாஜக காலூன்றி விட்டது என்று கூறி வந்தாலும் உட்கட்சி மோதலால் ஆளாளுக்கு எதையாவது பேசி குட்டையை குழப்பி வருகின்றனர். ரஜினியை முதற்கட்டமாக வளைத்து போட நினைக்கிறது பாஜக. நடிகர் விஜய் அரசியல்வாதியாக மாற நினைக்கிறார். அவரையும் வளைத்து போட நினைக்கிறதாம் பாஜக. முதல் டார்கெட் இவர்கள் இருவரும் தானாம். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளராக உள்ள குஷ்புவிற்கு இப்போது கட்சியில் வரவேற்பு இல்லை. திருநாவுக்கரசர் மாநில தலைவரான பிறகு அவர் சத்தியமூர்த்தி பவன் பக்கமே செல்வதை குறைத்துக் கொண்டாராம். திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் உள்ளதால் தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டங்களில் குஷ்புவிற்கு உரிய முக்கியத்துவம் எதுவும் கொடுப்பதில்லை. இதனால்தான் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் இருந்து ஒதுங்கியே இருக்கிறார் குஷ்பு. குஷ்புவை பாஜகவில் வளைத்து போட முயற்சிகள் நடக்கிறதாம். ஆனால் குஷ்பு திமுக காங்கிரஸ் என்று பார்த்தவர். காங்கிரஸ் கட்சியை தனது தாய் வீடு என்று சொன்னவர். மோடியை கடுமையாக தாக்கி ட்விட்டரில் பதிவிட்டவர். அவரை பாஜக பக்கம் கொண்டுவர முடியுமா என்ற பேச்சு எழுந்ததாம். ஆனால் குஷ்புவோ காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற மனநிலையில் தான் இருக்கிறாராம். தமிழக தலைவர்களை விட்டு பேசுவதை விட மேல்மட்ட தலைவர்களை வைத்து பேசினால் குஷ்பு மனமிறங்கி வருவார் என்று டெல்லி பாஜக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்களாம். முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் குஷ்பு பாஜக பக்கம் வருவது உறுதியாகிவிடும் என்கின்றனர். திமுகவிலிருந்து விலகிய போதே பாஜகவில் குஷ்பு இணைவார் என்று பேசப்பட்டது. ஆனால் அதை மறுத்த குஷ்பு நேராக சென்ற இடம் காங்கிரஸ் கட்சி. அங்கே அகில இந்திய செய்தி தொடர்பாளர் பதவி தரப்பட்டது. விஜயதாரணிக்கும் குஷ்புவிற்கும் 7ஆம் பொருத்தமானது. இப்போது நக்மாவினால் குஷ்புவிற்கு சரியான மதிப்பில்லாமல் போய்விட்டதால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகும் முடிவில் இருக்கிறாராம் குஷ்பு. 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் தென்சென்னை தொகுதியை குறிவைத்தார் குஷ்பு. காங்கிரஸ் திமுக கூட்டணியால் அவருக்கு சீட் கிடைக்கவில்லை. பாஜகவில் இணைந்தால் ஒருவேளை தென்சென்னை பகுதி கிடைக்க வாய்ப்பிருக்கலாம் என்ற நம்பிக்கையும் குஷ்புவிற்கு இருக்கிறதாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம்.